ஐயா ஐயா ஒண்ணும் பேசாத. கல்யாணம் முடிட்டுங்க. முடியாதியா? அட கொத்துக்க மாட்டேயா? என்ன சத்தம்? ஐயா, இவருக்கு வீட்டு பேர்ல கடன் கொடுன்னு நீங்க தான் சொன்னீங்க. கொடுத்தாச்சுங்க. இவர் கடனையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வீட்டையே எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, என் தங்கச்சி கல்யாணத்தை அந்த வீட்டுல தான் வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு வீட்டை வித்தாவது தந்துடுறேன் ஐயா. அதெல்லாம் முடியாதுங்க. இவன் கல்யாணம் பண்ணணுமா, மறுவீடு போறேன்னுவா, புள்ள பெத்துக்கணும்னுவா. முதல்ல எனக்கு பைசல் பண்ணிடுங்க. கொஞ்சம் கண்ணம்மா, என்னங்க உரம் வாங்க வச்சிருந்தேன் பாரு, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. இந்தாங்க. ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பணம் முடைங்க. இந்தாப்பா, போய் கல்யாணத்தை சந்தோஷமா நடக்கும். ஐயா ரொம்ப நன்றிங்க. என்ன பாக்குற, உரம் வாங்குறத விட ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் சந்தைக்கு போறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேளு. ஒரு 8 பாக்கெட் எலிபாசான வாங்கிட்டு வர சொல்லு. ஏன், எதுக்கு? சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறதுக்கு தான். அதுக்கே எவ்வளவு செலவு? தோட்டத்துல கிணறு இருக்கு, வேணாம் வேணாம், தண்ணி கெட்டு போயிடும். தொழுவத்துல கயிறு இருக்கு, நான் திரும்புறதுக்குள்ள முடிச்சுக்கிறதா இருந்தா வரும்போதே தலைமுடிக்கிட்டு வரதுக்கு வசதியா இருக்கும். நாங்க சாகறதுல கூட உங்க வசதியை தான் பாக்குறீங்க. நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும். இத பத்தி எல்லாம் யோசிக்காம இப்படி ஊரார் கல்யாணத்துக்கு வாரி வாரி இறைச்சிட்டு இருக்கீங்களே. நம்ம பொண்ணு கல்யாணத்துல கஷ்டம் வந்துட்டா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எதை எதை எப்ப விதைக்கணும்னு தெரிஞ்ச விவசாய குடும்பத்துல பிறந்த வேணாம், புரியுதா? உன் வேலைய பாரு, எடுப்பா வண்டிய. எத்தனை லிட்டர் சார்? 10 லிட்டர் கொடுத்தா. என் வண்டிக்கு பெட்ரோல் போடு, நான் அர்ஜென்ட்டா போணும். வண்டி வச்சிருக்க எல்லாருமே அர்ஜென்டா போறவங்க தான், வரிசையில வாங்கம்மா. ஓஹோ, என்ன பண்ண போற? என்னையா லைன்ல நிக்குதுல? சொன்னா கேளுடி, வேணாடி. அன்னைக்கு வைக்க தோம்போதே மாடு நொண்ட ஆரம்பிச்சுட்டு, அதனாலதான் அன்னைக்கு வெளியே எங்கேயும் போக முடியாம போச்சு. அண்ணே, பட்டாமணிக்கார குதிரை நம்ம தோட்டத்துக்குள்ள புந்து அட்டகாசம் பண்ணுதுன்னு. பொண்ணாக்கு மாட்டை வந்து பட்டி கொண்டு போ, என்னன்னு பாத்துட்டு வரேன். பாப்பா, இந்த மீனா ஆசையா வளர்த்து குதிரல, இன்னைக்கு என்ன போல போ.
அண்ணே குதிரை பிடிச்சு வச்சடா. கழுதைய கட்டி போட்டு வைங்கடா. ஏன் வந்தாலும் என்ன கேட்காம விட்டுறாதீங்க. ஆமா சரிண்ணா. என்னடா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அத சொல்லதான் வந்தேன். என்ன? இனிமே இந்த ஊரில் ஆரம்பிக்குது. இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டக்கூடாது. வேற எவ்வளவு வேகத்துல தம்பி போகணும்? 20 கிலோமீட்டருக்கு மேல வண்டி ஓட்டக்கூடாது. ஏன் சொல்லுங்க. இந்த வழியாதான் பள்ளிக்கூட பசங்க எல்லாம் போவோம். ஆடு மாடுங்க மேயும். அதுங்களுக்கு ஒண்ணாக கூடாதுன்னு ஐயாவோட உத்தரவு. யாருடா உங்க ஐயா? ராவணன். ராவணன்? 10 தலை ராவணனா? இல்ல, அந்த ஒத்த தலையிலேயே 10 தலை பலம் வச்சிருக்கவரு. அவ்வளவு வச்சிருக்கிறவரே உனக்கு ஒரு ட்ரவுசர் வாங்கி தர கூடாது? போங்கடி நீங்களும் உங்க லாரியும். ராவணனா போட்டு பெற்றாவே தேந்திர போல இருக்கு. இன்னும் உங்க ஊர் வரல. அம்மா அம்மா, ராவணன் நம்ம குதிரையை பட்டில அடைச்சிட்டாமா. நான் டைசன் செல்லமா ஒரு குதிரையை வளர்க்கிறேன். அதத்தான் ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்லிருந்தேன். அம்மா ஏன் அனுப்பலன்னு தெரியல. சரி நீ போ. இதாண்டி எங்க வீடு. அழகா இருக்குடி. அங்க நிக்கிறாங்களே இவங்க தான் எங்க அம்மா. அப்படியா? வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுவாங்க. நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஆமா மீனா, ஏன்பா குதிரையை அனுப்பல? அது வந்து என்னாச்சு? ராவணன் பட்டியில இருக்கு. ராவண ராவண ராவண. மீனா மீனா, ஐயோ போச்சுடா. எங்க போற? சொல்லுடா. Sorry dear. அந்த ராவண உன்னை பட்டியில அடிச்சிட்டால, இரு அவனை கவனிச்சுக்கிறேன். நீ சொல்லும் விரோஜம். ஏய், நீங்களே ஜிப்சில போங்க, நான் டைசனோட வரேன். உன்னால் இது போலே வருமா இனிமேலே? முன்னால் வந்தது எத்தனையோ, முன்னால் வந்தது எத்தனையோ, நன்னால் அதிலே நல்ல. எங்கடா சொம்பு? இலவசமா பால் ஊத்துற சொன்னாங்க, அதான் அப்படியே ஓடி வந்துருங்க. எப்படா ஊத்துறது? சொம்பு இல்லாட்டியா நீங்க வாயிலே ஊத்த வேண்டியதானே? செத்ததுக்கு அப்புறம் தாண்டா வாயில பால் ஊத்துவாங்க. நீ உயிரோடு இருக்கும் போதே ஊத்த சொல்றியா? சரி கும்மி ஓ. காசுல இருந்தானு பால் வாங்குற, கொஞ்சம் சிறிய போதுமா? பாலை கொடுத்த உடனே காசு கேட்பீங்களே, இப்ப இலவசமா பால் ஊத்துறீங்களா? அப்படி என்னையா விசேஷம்? ஓசியில பால் ஊத்தும் போது இவ்வளவு கேள்வி கேட்கறியா நீ? போ, பால் இல்ல போ உனக்கு. உங்களை பத்தி பேசுறாரு. அவன் ஏன் பால் ஊத்துறீங்கன்னு கேட்டப்ப சொல்ல, ஆனா உனக்கு சொல்ற கேட்டுக்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. பட்டியா தொட்டியா தண்டனையா? இவங்க தண்டனை கொடுப்பாங்களா, நம்ம அந்த தண்டனைய வாங்கிக்கணுமா? எங்கிருந்து வந்தது இந்த பட்டி? எதுக்காக வந்தது இந்த பட்டி? இப்ப என்ன ஆச்சு அந்த பட்டி? வந்தா பாரு ஒரு பொண்ணு, பொண்ணு அது புயலு. அவ வந்த வேகத்திலேயே பட்டி தொட்டி எல்லாம் தரமட்டம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு விடுதலை, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் விடுதலை. அந்த சந்தோஷத்துலதான் பால் ஊத்துறேன். யாரா அவ? அந்த பட்டமணி மண்ணு பட்டணத்துல பிடிச்சிருந்தல்ல, அவதான். இன்னைக்கும் பால் ஊத்துவேன், அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. நாளைக்கும் பால் ஊத்துவேன், நாளானைக்கும் பால் ஊத்துவேன். என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. நீதான் அன்னைக்கே பால் வாங்கிட்டிய.